ஸோ நான் இப்போ வந்து பர்கருக்கு ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு 300 கிராம்லேருந்து 400 கிராம் வரைக்கும் அரைச்ச சிக்கன் வச்சுருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் ஆமாம், இதில் வந்து போடக்கூடியது வந்து ஆனியன், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி கீரை. ஸோ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டுடலாம். பச்சை மிளகா, கொத்தமல்லி கீரை, ஸோ பச்சை மிளகா, கொத்தமல்லி கீரை மிக்சியில் போட்டிருக்கேன். அங்கே இருக்குல்ல, சார்ஜில் இருக்கு, எடுத்துக்கிட்டு. ஸோ இப்போ இதில் வந்து போட்டுடலாம். காந்துண்டா. ஸோ இப்போ இதில் அரைச்ச சிக்கன், அந்த ஆனியன், இது எக்கு, அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ். என்னது? ஒன்றும் இல்லை, அது போய். ஸோ பிரெட் க்ரம்ஸ் போட்டுடலாம். பிரெட் க்ரம்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு 2 ஸ்லைஸ் ப்ரெட்டை வந்து மிக்சியில் போட்டுச்சு, அதை போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு சால்ட்டு, ஒன்று. அப்புறம் 1 டீஸ்பூன் பட்டர். இது வந்து ஃப்ளேவருக்கு, அதுக்கப்புறம் மாய்ஸ்டாக வைக்கும், அதுக்கு வேண்டி. ஸோ இந்த மீட்டை வந்து மாய்ஸ்டாக வைக்கிறதுக்கு. இல்லை, ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 டேபிள் ஸ்பூன் பால், இல்லைன்னா தண்ணி. ஸோ அதை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது வந்து மாய்ஸ்டாக வைக்கிறதுக்கு வேண்டி. இல்லைடா, ஒரு நிமிஷம், இதை முடிச்சுட்டு. ஓகே, ஸோ அவ்வளோதான், நம்மளோட மிக்ஸ்சர் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இதை என்ன பண்ணணும்னு காணிக்கிறேன். உங்களுக்கு விஷயம் ஆட் பண்ணோம், மறந்தே போச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சில்லி சாஸ். ஓகே, என்கிட்ட வந்து இந்த பெரி பெரி சில்லி சாஸ் இருக்கு. ஸோ அந்த சில்லி சாஸ் ஊற்றினோடனே ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல்லு. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம பேட்டிஸ் ஆட்டு ரெடி பண்ண போகிறோம். ஓகே, இந்த மாதிரி. ஸோ ரெடி பண்ணி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். ஸோ கொஞ்சம் பெரிய சைஸாக தான் பண்ணுறேன், ஏன்னா இது குக் ஆகும்போது அப்படி சுருங்கும், அதனால். ஸோ நான் வந்து ஒரு கேஸ்ட் அயர்ன் ஸ்கில்லெட்டை வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்கிற பேட்டிஸை வச்சிடலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் ஒரு சைடு குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டு திருப்பியும் ஒரு 3-4 மினிட்ஸ் குக் ஆகணும். ஸோ ஒரு 3 மினிட்ஸ் குக் ஆகிருக்கு. இப்போ ஃப்ளிப் பண்ணிடலாம்.
இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாக வரும் என்னோட ரெசிபி ஃபாலோ பண்ணிங்கன்னா. ஸோ இப்போ வந்து ஒரு 3 நிமிஷம் போல் இந்த சைடும் குக் ஆகட்டும். குக் ஆனோன்னு காணிக்கிறேன். லோ ஹீட் வச்சுக்கோங்க, கேஸ்ட் அயர்னால பேர்ன் ஆயிரும், அதனால லோ ஹீட்டில் வச்சு குக் பண்ணுங்கள். ஸோ நல்லா குக் ஆகிடுச்சு, எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. சிக்கன் பர்கர் பேட்டி நல்லதாக வந்துருக்கு. ஸோ இது கொஞ்சம் நல்லா இருக்கு. இதை வந்து கட் பண்ணிடலாம். எப்படி டெக்ஸ்சர் இருக்குது பாருங்கள், நல்ல சாஃப்டாக இருக்கும். ஸோ இது ஃப்ரெஷ் ரோல்ஸ்னால நான் டோஸ்ட் எதுவுமே பண்ண போகிறது இல்லை. ஓகே, இது வந்து என்னோட ஹோம்மேட் மயோனைஸ். இந்த ரெசிபி நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ ஒரு சைடு மயோனைஸ், ஒரு சைடு கெச்சப். ஓகே, ஸோ நம்மளோட பேட்டி வச்சிடலாம். எங்கிட்ட லெட்யூஸ் இல்லை, லெட்யூஸ் இருந்தால் கீழே லெட்யூஸ் வச்சுருங்க. அவ்வளோதான். ஸோ நம்மளோட ஹோம்மேட் பர்கர் ரெடி. ஸோ இதை வந்து பிளேட்டில் வச்சு ஒரு டூத் பிக்கை வச்சு மேலே குத்திடும். ஓகே, அப்போ தான் அது வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஹோம்மேட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நான் காணிச்சேன்ல, அந்த ரெசிபி. ஸோ நான் பிளேட் அசம்பிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ மகாவோட பிளேட்டு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு போ. சரி, ஃபுல்லாக சாப்பிடு போ.